சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல், வெளியூர்ல இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் எப்படி இந்த ரூ. 3000 பொங்கல் பரிச வாங்குறது? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத தமிழக அரசானது வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலைக்காக வெளியூர் சென்ற இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசான ரூ. 3000 ரொக்க பணத்த எப்படி வாங்குறது? அதே மாரி ஒரே நாடு, ஒரே ரேஷன் திட்டம்னு இந்தியா முழுவதும் கொண்டு வந்தாலும், அது ரேஷன் பொருட்கள் மட்டும் தான் வாங்க முடியும். இப்போ இந்த ரொக்கப்பணம் ரூ. 3000 வாங்குறதுக்கு டோக்கன் அப்படிங்கிறது கட்டாயமா தேவைப்படும். அதுவும் அவர்களுடைய சொந்த ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குறது அப்படின்னு, நெறையா வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு காண்ற வகையில தான் இப்ப தமிழக அரசானது ஒரு அப்டேட் குடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப் பணம் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூ. 3000 முதல் ரூ. 5000 வரை ரொக்கப் பணமும் வழங்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இதற்கிடையே பொங்கல் பரிசு தொடர்பாக ஜனவரி 4ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தலா ஒரு அட்டைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்க முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். கூடுதலாக ரூ. 3000 ரொக்க பணமும் அறிவிச்சிருக்காங்க. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும், பொங்கல் பரிசு தொகுப்பும், வேட்டி சேலைகளும் அனைத்து ரேஷன் கடைகள் வழியாக வழங்குறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதால் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் நேற்று முதல் வழங்கப்பட்டது. பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். டோக்கன் பெற்றவர்கள் குறிப்பிட்ட தேதியில் அவர்களுக்கான ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கூட்ட நெரிசலை தவிர்க்க காலை மற்றும் மாலை தலா 100 பேருக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளது. இந்த பணி வருகிற 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பொங்கல் பரிசு டோக்கன் வாங்காமல் வெளியூரில் வசிப்பவர்கள் நேரடியாக சென்று கடையிலேயே டோக்கன் பெற்று பொங்கல் பரிசு ரொக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியூர் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வசிக்கிறார்கள். அவர்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்குவது போல் எல்லா கடையிலும் ரொக்கப்பணம் மற்றும் பொங்கல் பரிசு வாங்க முடியாது. அவர்களுடைய கடை எங்கு உள்ளதோ அங்குதான் போய் வாங்க வேண்டும். உதாரணத்திற்கு மதுரையில் ரேஷன் கார்டு உள்ள நபர் சென்னையில் வசிப்பார். அவர் மதுரையில் போய்தான் பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பணத்தை வாங்க முடியும். பொங்கலுக்கு 2 நாள் முன்பே சென்றால் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வாங்கிட முடியும். வெளியூர் வசிப்பவர்களுக்கு ஏதுவாக அரசு ஏதேனும் அறிவிப்பு வெளியிட்டு பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கப்பணத்தை வாங்க வழிவகை செய்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கோரிக்கை இப்போதைக்கு வச்சிருக்காங்க. ஆனால் அரசு தரப்புல இருந்து இன்னும் அதற்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை. இதற்கான மாற்று வழியை தமிழக அரசு அறிவிச்சாங்க. அதை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.